Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து formatting your research project. This is very important when you are talking about research project and research paper. ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எம்எல்ஏ தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். எம்எல்ஏ அப்படிங்கிறது மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். இப்போ ஹியூமனிட்டிஸில் மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது எம்எல்ஏ ஸ்டைல் தான். இப்போது நம்ம எப்படி வேணாலும் ரிசர்ச் பேப்பரை நமக்கு தகுந்த மாதிரி ஃபாண்ட் சைஸோ இல்லை நமக்கு பிடிச்ச ஃபாண்ட்டையோ வச்சு நம்மளால் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எம்எல்ஏவை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எம்எல்ஏவில் நமக்கு வந்து எந்த மாதிரியான ஃபாண்ட் வைக்கணும், எப்படி வந்து ஒரு சப்டைட்டில் போடணும், எந்த மாதிரியான சைஸ் நம்ம வந்து ஃபாண்ட்டுக்கு கொடுக்கணும், எப்படி மார்ஜின் இருக்கணும், சப்டைட்டில்ஸ் எந்த மாதிரி ஸ்டைலில் கொடுக்கலாம், நம்பரிங் எப்படி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபார்மேட்டிங் தீசிஸில் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். வித் ஹெல்ப் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் ஐ ப்ரிப்பேர் திஸ். இப்போது நீங்கள் பாருங்கள், மார்ஜின்ஸ் ஃபஸ்ட் வந்து லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் மார்ஜின். மார்ஜின் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா சைட்லேயும் 1 inch வந்து ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் இது எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 inch ஸ்பேஸ் இருக்கணும். இதுதான் மார்ஜின். இதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. கம்ப்யூட்டர்லேயே நமக்கு இந்த மாதிரி மார்ஜின் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கும் போது நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைலெல்லாம் வைக்க முடியாது. எம்எல்ஏ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது டைம்ஸ் நியூ ரோமன். டைம்ஸ் நியூ ரோமன் தான் ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட் ஸ்டைல், அதாவது ஃபாண்ட் ஸ்டைல். அது அந்த ஃபாண்ட்டில் எந்த சைஸ் வைக்கணும் அப்படின்னா பெர்மிசிபிள் சைஸ் வந்து 11 to 13. அந்த 11 to 13 ஆக்சுவலாக 12 அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட். பட் எம்எல்ஏ இஸ் allowing us to use 11, 12 and 13. பட் 11, 13ஓட 12 அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் சைஸாக எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஆர் யூஸிங். தட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒன். ஓகே, த்ரூ அவுட் யுவர் ரிசர்ச் பேப்பர் உங்களோட ஃபாண்ட் சைஸ் வந்து 12 தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டைம்ஸ் நியூ ரோமனாக தான் இருக்கணும். ஓகே, இப்போது உங்களோட கம்ப்ளீட் சாப்டர்ஸ் students, you should not confuse with the title page and the chapters. டைட்டில் பேஜ் அப்படிங்கிறது அக்கார்டிங் டு த சூப்பர்வைசர், அக்கார்டிங் டு த யூனிவர்சிட்டி உங்களுக்கு டிஃபர் ஆகும். டைட்டில் பேஜ் அப்படிங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வைக்கும் போது முன்னாடி ஒரு ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க, சப்மிட்டட் பை, அண்டர் த சூப்பர்விஷன், இப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டில் பேஜாக இருக்கும். அந்த டைட்டில் பேஜுக்கும் எம்எல்ஏக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கிடையாது. எம்எல்ஏ அப்படிங்கிறது எதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சாப்டர் இருக்கு இல்லையா, நம்ம சாப்டரை நம்ம 1 சாப்டரை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் சைட்டட் முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நடுவில் இருக்கிற பேஜஸ்க்கு மட்டும்தான் நம்ம பார்ப்போம், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பேஜஸ்க்கு நம்ம பார்க்க மாட்டோம். அது எம்எல்ஏலேயே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த சூப்பர்வைசர் அண்ட் த யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ நீட் நாட் பாதர் அபவுட் இட். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம த்ரூ அவுட் த ரிசர்ச் ப்ராஜெக்ட் எப்படி வந்து அந்த தீசிஸோட ஃபாண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு நமக்கு சொல்லிட்டாங்க. 12 டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பேஸிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று 1 and 1.5, இன்னொன்று வந்து 1, இன்னொன்று 2 அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா டபுள் ஸ்பேஸ்டாக இருக்கணும். ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே டபுள் ஸ்பேஸிங்காக ஆகிடும். நம்பர் 3 என்ன அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்குது இல்லைங்களா, மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டில் மட்டும்தான் அலைன் ஆகிருக்கும்னா இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸும் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கும், க்ளோஸ் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அலைன்மெண்ட்டே கிடையாது. ஆனால் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அலைன்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட ரிசர்ச் பேப்பர் த்ரூ அவுட் இருக்கணும். நம்மளோட தீசிஸும் அதே மாதிரி தான் இருக்கணும்.
லெஃப்ட் அலைன்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஒரு பேராகிராஃப்க்கும் நம்ம இண்டென்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு டேபை கொடுத்து இண்டென்ட் பண்ணுவோம். ஓகே, 1/2 inch இண்டென்ட் பண்ணுவோம். இண்டென்ட் அப்படின்னா ஸ்பேஸ். ஓகே, ஒரு பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுப்போம். நான் இங்கே எதுக்குமே அப்படி ஸ்பேஸ் கொடுக்கல. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃபார்மேட்டிங் யுவர் ரிசர்ச் பேப்பர் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்கேன் இல்லையா, அது மேலே இருக்க பேராகிராஃப் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது, கீழே இருக்க ஃபார்மேட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது இல்லைங்களா. ஸோ எவ்ரி பேராகிராஃப் நீங்கள் வந்து உங்களோட தீசிஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 inch வந்து இண்டென்ட் பண்ணோம். அது பேர் என்ன, இண்டென்டிங், அதாவது ஸ்பேஸ் விடுறது. அந்த ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம வந்து எல்லா பேராகிராஃபும் எழுதணும். ஓகே, இதுதான் பேராகிராஃப் இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மார்ஜின் பார்த்தோம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைட்டில் எப்போவுமே சென்டர்டாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், மேலே இருக்க டைட்டில் சென்டர்டாக இருக்கா, சென்டரில் போட்டிருக்கேன்னா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஃபாண்ட் சைஸ். ஓகே, இந்த டைட்டிலில் வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் டைட்டிலுக்கு வந்து 14 கொடுக்குறேன் 15 கொடுக்குறேன் அப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற டைட்டில், இப்போ சாப்டர் 1 அப்படின்னா 12 ஃபாண்ட் தான் இருக்கணும். சாப்டர் 2ங்கிறது 12 ஃபாண்ட்டில் தான் இருக்கணும். சப்டைட்டில்ஸ் எல்லாமே 12 ஃபாண்ட்டில் தான் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம ஒரு 14 வச்சுக்கலாம், 15 வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா 12ல் தான் இருக்கணும். ஒன்று மட்டும் அலவுட் என்னென்னா போல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன் காட்டணுங்கிறதுக்காக போல்டு பண்ணுறதுக்கு அலவ் பண்ணுறாங்க சில யூனிவர்சிட்டிஸில் அதை போல்டு பண்ணுறது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்டாக எம்எல்ஏவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள், ஒருவேளை டைட்டிலில் ஒரிஜினல் டைட்டிலில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், the soul of Dalit women in the analysis of கருக்கு written by பாமான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் கருக்கு அப்படிங்கிறது யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஒரு ரைட்டர் எழுதின ஒர்க்கை பற்றி பேசுகிறேன். ஒரு வேளை ஒர்க்கோட நேம் வந்து உங்களோட டைட்டிலில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கோட நேமை மட்டும் நீங்கள் இட்டாலிக்ஸில் போடணும். ஓகே, ஒர்க்கோட நேமை மட்டும் எதில் போடணும், இட்டாலிக்ஸில் போடணும். இட்டாலிக்ஸ்னால் கொஞ்சம் ஸ்லாண்டாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட்டாலிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இட்டாலிக்ஸ்னால் நான் என்னன்னு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 second, give me a second. Imagine that this original is the name of the book. ஓகே, இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை எப்படி போடுவேன் அப்படின்னா இதுதான் என்னோடய டைட்டில்னு வச்சுக்கோங்க. சென்டர்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் பேஜ், சேம் ஃபாண்ட் அண்ட் சைஸ் அப்படிங்கிறது என்னோடய டைட்டில். அப்போது இந்த ஒரிஜினல் அப்படிங்கிறது மட்டும் ஒரு புக்கோட டைட்டில் அப்படின்னா அது இட்டாலிக்ஸில் இந்த மாதிரி போட்டுடணும். ரைட், இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி போடணும். ஒரிஜினல் புக் டைட்டிலாக இருந்தால் மட்டும் நம்ம அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ரைட், எங்கெங்கெல்லாம் ஒரிஜினல் புக்கோட டைட்டில் நேம் வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இட்டாலிக்ஸில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பேஜ் நம்பர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஜ் நம்பர் எப்போவுமே எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த டாப் கார்னர், இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல தான் நமக்கு ஜஸ்ட் கிவ் மீ a second. இப்போ நான் இதுக்கு பேஜ் நம்பர் போடணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கம் டு த கார்னர். ஓகே, கார்னருக்கு வந்துடணும். கார்னருக்கு வந்துட்டு ஓகே, மேலே வந்து 1 inch நான் கொடுக்கக்கூடாது, 1/2 inch கேப் வந்து நான் கொடுக்கணும். ஓகேங்களா, 1/2 inch கேப் கொடுத்துட்டு மேலே அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஜ் நம்பரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 1/2 inch கேப் கொடுத்துட்டு பேஜ் நம்பரை இந்த மாதிரி கொடுக்கணும். இதுதான் பேஜ் நம்பர். அப்போது இது பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைட் கார்னரில் பேஜ் நம்பர் மேலே வந்து ஒரு 1/2 inch. ஓகே, எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 inch ஸ்பேஸ் விட்டு நம்ம பண்ணணும்.
ஆல்ரெடி நமக்கு இங்கே வந்து 1 inch ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் அந்த 1/2 inch இங்கே யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே 1/2 inch தான் இருக்கும். இதுக்கும் நடுவில் 1/2 inch தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பேஜ் நம்பரை நான் கொடுக்கணும். ரைட், coming to the next one. So page number at the top right of every pageல நமக்கு இருக்கணும். internal heading and subheadings, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சப்டைட்டில் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அந்த சப்டைட்டிலில் வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணுமானா நோ, அது பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம எல்லாமே ஒரே ஒரு ஃபாண்ட்டை தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். சைஸும் ஒரே சைஸு தான் செட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா டைம்ஸ் நியூ ரோமன், அதே மாதிரி 12 ஃபாண்ட் சைஸ். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், பிளேஸ்மெண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஒர்க் சைட்டட். இந்த ஒர்க் சைட்டடுங்கிறது நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, ஒர்க் சைட்டட் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி போடணும், எங்கே கமா யூஸ் பண்ணணும், எங்கே இட்டாலிக்ஸில் போடணும், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். பட் எங்கே இந்த ஒர்க் சைட்டட் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஃபார்மேட்டிங்கில் சொல்கிறாங்க. ஒர்க் சைட்டட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அட் த எண்ட் ஆஃப் த பேஜ். ஓகே, எல்லா தீசஸ் முடிச்சிட்டேன். அதாவது நான் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 முடித்தாச்சு. ஃபைனலாக சம்மேஷன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எந்தெந்த ஒர்க்ஸ் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒர்க் சைட்டடாக கொடுப்பேன். அந்த ஒர்க் சைட்டட் வந்து எப்போவுமே எப்படின்னா கடைசியில் தனி பேப்பராக தான் நான் வைக்கணும். ஓகே, அப்படியே சாப்டர் முடிஞ்சோடனே இமீடியட்டாக நான் வந்து ஒர்க் சைட்டுன்னு கீழே போட்டு எழுதக்கூடாது. அதுக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜில் தான் நான் எழுதணும். ஒர்க் சைட்டுன்னு டைட்டில் கொடுத்து நம்ம எழுதணும். அது வந்து ஒர்க் சைட்டட் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணும் அப்படின்னா ஹேங்கிங் இண்டெண்ட். அதுக்குன்னு நீங்கள் பேராகிராஃபில் போனீங்கன்னா ஸ்பெஷல், அதாவது நான் சொல்கிறது வந்து எங்கே அப்படின்னா சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நீங்கள் பேராகிராஃப் அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹேங்கிங் அப்படின்னு சொல்லி வரும். அது பேர் வந்து ஹேங்கிங் இண்டென்ட். ஹேங்கிங் இண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் எப்பயும் போல் அலைன் ஆகிருக்கும், செகண்ட் லைன் கொஞ்சம் இண்டென்ட் ஆகி அலைன் ஆகிருக்கும். அது நான் ஒர்க் சைட்டட் நான் உங்களுக்கு சொல்லும் போது சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் சைட்டட் வந்து லாஸ்ட் பேஜில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் சைட்டட் நிறைய லிஸ்ட் கொடுப்பீங்க. அந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அது அரேஞ்ச் ஆகிருக்கணும். இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் பேப்பர் பிரிண்டிங் அண்ட் ப்ரூஃப் ரீடிங். பேப்பர் பிரிண்டிங் அப்படிங்கிறது 8.5 into 11 inch பேப்பரில், அதாவது A4 சைஸ் பேப்பர் தான், அதுதான் 8.5 into 11 inch அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைஸில் தான் பிரிண்ட் பண்ணணும். கிளாரிட்டி இருக்கணும், ஹை குவாலிட்டி பிரிண்டராக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் யூ கேன் டேக் பிரிண்ட் ஆர் பைண்ட் த புக் நீங்கள் ரெவ்யூ பண்ணியிருக்கணும். நீங்கள் அதை படித்து பார்க்கணும். நீங்கள் 4 times 5 times படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் கொடுத்து அதில் வந்து கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தான் யூ நீட் டு டேக் பிரிண்ட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சிம்பிளாக நமக்கு கிளியராக சொல்கிறாங்க. இவ்வளோ தாங்க. நம்ம இவ்வளோ எழுதணுன்னா இது இந்த ஃபார்மேட்டிங் யுவர் ரிசர்ச் பேப்பருங்கிறது முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான டாபிக் இது. கண்டிப்பாக ஒரு எஸ்ஸேவாக 4th கண்டிப்பாக பாருங்கள் 24th கொஷனாக இது வரும் யூனிவர்சிட்டியில். ஸோ இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வெரி ஆல் த பெஸ்ட். பிகாஸ் நான் ஏன் இந்த 24th கொஷின் அப்படின்னு சொல்கிறேன்னா எவ்ரி யூனிட்லேருந்து ஒரு கொஷின் வரும் இல்லைங்களா. அப்படி பார்த்தா 4th யூனிட்டில் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, அது ஃபார்மேட்டிங் யுவர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் தான். அப்போ ஈஸியாக உங்களால் அந்த 4th யூனிட்டில் ஸ்கோர் பண்ண முடியும். டெஃபினட்டாக 4th யூனிட்லன்னு கொஷின் கேட்டால் இதை தான் கேட்கணும், ஏன்னா ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 8, 7 இல்லைனா 8 நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அங்கங்கே நிறைய டயக்ராம்ஸ் போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வெரி ஈஸி. இதுக்காக நீங்கள் தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னாவே போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.